ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான கதையை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற கதைகளை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். வாங்க இப்போ இந்த அழகான கதையை பார்க்கலாம். குருவியும் கடலும். ஒரு அழகான கடலோரத்தில் 2 சின்ன சிட்டுக்குருவிகள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அவற்றின் பெயர் மோனா குருவி மற்றும் குணா குருவி. ஒரு நாள் மோனா குருவி கடலோர மணலில் ஒரு பாதுகாப்பான கூட்டை அமைத்தது. அந்த கூட்டில் அன்புடன் தன் சின்ன சின்ன முட்டைகளை இட்டது. மணலில் அமைதியாக இருந்த அந்த முட்டைகள் ஒரு புதிய உயிரின் நம்பிக்கையாக திகழ்ந்தன. ஆனால் திடீரென ஒரு பெரிய அலை கடலில் இருந்து வேகமாக எழுந்தது. அந்த அலை குருவியின் முட்டைகளை இழுத்து சென்று கடலுக்குள் போட்டுவிட்டது. தன் முட்டைகளை இழந்த மோனா குருவி கதறி அழுதது. அவளின் குரல் கரையை நிரப்பியது. அதை பார்த்த குணா குருவி கோபமாக கடலை நோக்கி, கடலே, என் முட்டைகளை திருப்பித்தா, இல்லை என்றால் நான் உன் தண்ணீரை வற்ற செய்து விடுவேன் என்று சவால் விட்டது. கடல் சிரித்தது. ஒரு சின்ன குருவியா என்னை வெல்லப் போகிறது என்று. ஆனால் குணா குருவி விடாமுயற்சியை விட்டுவிடவில்லை. தன் சின்ன அலகால் ஒரு சொட்டு நீரை எடுத்தது. ஒரு நாள், 2 நாள், நாட்கள் சென்றன. சூரியனும் சந்திரனும் மாறி மாறி உயர்ந்தன. இதை கண்ட மற்ற பறவைகள், இது ஒரு குருவியின் பிரச்சனை இல்லை, இது நம் இனத்தின் பிரச்சனை என்று கூறி குருவிகளுக்கு மற்ற பறவைகள் உதவின. இந்த செய்தி பறவைகளின் அரசன் கருடனிடம் சென்றது. கருடன் ஆகாயத்தில் இருந்து கம்பீரமாக இறங்கினார். கருடன் கடலிடம், இந்த குருவிகளின் முட்டைகளை உடனடியாக திருப்பிக் கொடு, இல்லை என்றால் உன் நீரை வற்ற செய்வேன் என்று கடலை எச்சரித்தார். கருடனின் வலிமையை அறிந்த கடல் முட்டைகளை கரைக்கு திருப்பி கொண்டு வந்தது. 2 குருவிகளும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் முட்டைகளை பெற்றுக்கொண்டன. கதையின் நீதி: எண்ணம் உறுதியானால் உருவம் சிறியதாக இருந்தாலும் எதையும் வெல்லலாம். விடாமுயற்சியும் ஒற்றுமையும் எப்பேற்பட்ட சவாலையும் தோற்கடிக்கும். குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.